உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். படிச்சவ தானே நீ, கொஞ்சமாவது தகுதி தராதர வேண்டாம். நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு தாலி தட்ட கையில வாங்கிட்டு நிக்கிற. நீ ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலி என் பொண்ணு கழுத்துல ஏறுனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? நீ எல்லாம் கல்யாணத்துக்கு வரலன்னு யார் எழுதா? என்ன பேசுறீங்க? பாரதி வாங்க. மச்சான் சூப்பர்ரா. இந்த நிமிஷத்துல இருந்து பாரதி என் பொண்டாட்டி. என்ன சொன்னீங்க? பாரதி வந்து கல்யாணத்துல உங்க பொண்ணு கூட நின்னா உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னா? உங்க பொண்ணு நல்லா வாழ்றதும் வாழாதும் அவங்க கையில இருக்கு. இந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க உங்க பொண்ணுக்கு வாழ்த்து சொன்னாலே அவங்க 100 வருஷம் நல்லா இருப்பாங்க. எங்க நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? உங்க வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அளந்து பேசுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பொண்ணுங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க போறீங்க? எங்க இங்க இருக்கிற வேற யாராவது இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சாங்களா? ஆனா நீங்க யோசிச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க தான் இவங்களுக்கு எல்லாம் எதிரி. இதுவே உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அது என்னங்க, புருஷன் செத்து போயிட்டா அந்த பொண்ணு சிரிக்க கூடாது, நல்ல புடவை கட்டக்கூடாது, இந்த மாதிரி நல்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணவே கூடாது, அப்படிதானே? ஏன் அந்த பொண்ணுங்கெல்லாம் இன்னொரு வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே கூடாதா? அந்த பொண்ணோட வாழ்க்கையில மறுபடியும் காதல் வந்தா அது பெரிய பாவமா? ஏங்க, புருஷன் செத்து போனா கொஞ்ச நாள்ல கண்டிப்பா காதல் வரலாம். ஏன்னா காதல் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதை பத்தி எல்லாம் நினைக்க கூடாது தானே நீங்க எல்லாம் காலங்காலமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம்னு சொல்லி சொல்லி அவங்களோட மொத்த தன்னம்பிக்கையும் காலி பண்ணி அவங்கள கூனி குறுகி வாழ்ற மாதிரி பண்ணிட்டீங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு வாழ்த்து சொல்றதுக்கு நல்ல மனசு இருந்தாலே போதும். அது என் பாரதி கிட்ட இருக்கு. நீங்க பாரதி கூட பழகி பாருங்க, அப்ப தெரியும் பாரதி யாருன்னு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இனி எங்களுக்கு மட்டும் இந்த வீட்ல என்ன வேலை? நாங்களும் உன் கூடவே வரோம். லதா, லதா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? முகூர்த்த நேரத்துல நீயும் மாப்பிளையும் எந்திரிச்சதே தப்பு. இதுல அவங்க கூட வெளியில போறேன்னு சொல்ற? முதல்ல மேடையில உட்காரு. மா, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. பாரதியை கஷ்டப்படுத்தினதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. உன்னை அம்மான்னு சொல்லவே எனக்கு பிடிக்கல. பாரதியை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? அவ இல்லனா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. இவங்க இங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணாம எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. கேஷவ், நம்ம போலாம். இங்க நிக்கவே எனக்கு பிடிக்கல. இந்த பாருங்க, பாரதியும் ஆதியும் இல்லாம எங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட கல்யாணம் எங்களுக்கு தேவையே இல்லை.
பாரதி நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே கண்டிப்பா நாங்க நல்லா இருப்போம். உங்களை மாதிரி மனசு உள்ளவங்க ஆசீர்வாதம் பண்ணி இந்த கல்யாணம் நடந்தா அது எங்களுக்கு தான் அசிங்கம். ஏங்க மத்தவங்க மனசை காயப்படுத்தி பார்க்கறது என்ன மனநலங்க? உங்களை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. மச்சான் கிளம்புடா. ஒரு நிமிஷம். மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க. புத்தி கெட்டு போய் கேப்பார் பேச்ச கேட்டு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். லதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிச்சேனா பாரதியோட மனசை பத்தி யோசிக்காம போயிட்டேன். தப்புதான் பாரதி. லதா, நீங்க எல்லாரும் இங்க இருந்து போறீங்கன்னு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல. மனசார நான் பண்ணது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். பாரதி, என்ன மன்னிச்சிருமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அம்மா பாரதி, மன்னிச்சிருமா. இது எதுவும் எனக்கு தெரியாதுமா. இவ புத்தி கெட்டு போய் ஏதோ தப்பு பண்ணிட்டா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமா. தம்பி, நீங்க ரொம்ப தங்கமானவர். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் தம்பி. காசு பணம் முக்கியம் இல்ல, நல்ல மனசு இருந்தா போதும்னு நீங்களும் பாரதியும் நிரூபிச்சிட்டீங்க. தம்பி, தயவு செஞ்சு என் பொண்ணோட கல்யாணத்தை நீங்க 2 பேரும் தான் முன்ன நின்று நடத்தி வைக்கணும் தம்பி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் கல்யாணத்தை உங்க அப்பாவும் பாட்டியும் இந்த ஊரே வியந்து பாக்குற மாதிரி அப்படி ஒரு ரிச்சா நடத்தணும்னு என்னென்னலாம் பிளான் பண்ணிருக்காங்க தெரியுமா? அப்பா, ஏன்பா? அதத்தான் நானும் இப்ப வந்த உடனே கேட்டேன், இவ்ளோ ரிச்சா பண்ணணுமான்னு. அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? அத நானே சொல்றேன். இதுவரைக்கும் நான் என் குட்டிமாவுக்கு இந்த 20 வருஷத்துல அவ ஆசைப்பட்ட மாதிரி எதையுமே வாங்கி தரல. அதுக்கு எனக்கு வாய்ப்பும் இல்ல. இப்ப என் குட்டிமாவுக்கு கல்யாணம் பண்ண போறேன். அப்போ அது எப்படி இருக்கணும்? பத்மா மேடம் கூட நான் இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்துவேன்னு எதிர்பார்க்க கூடாது. ஆமா, என் பேத்தியோட கல்யாணம், அதுவும் 600 கோடி சொத்துக்கு ஏக வாரிசு. அதுக்கேத்த மாதிரி நாமளும் தரம் குறையாம நடத்தணும்ல அன்பரசி. இது எங்க 2 பேரோட கடமை. இத பாரு. என்னென்னவோ எழுதிருக்குமா, ஒண்ணுமே புரியல. நீயே படிச்சு பாரு. அப்பா, 300 பவுனா? ஆமாம்மா, 500 பவுன் போடணும்னு தான் நினைச்சேன். ஆனா உன் பாட்டி தான் கல்யாணத்திலே செய்யாம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலை தீபாவளி இருக்கு, அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அப்போ மிச்சம் இருக்கிற பவுனையும் போடலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கல்யாணத்துல கண்ணு பட்ட மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அனன்யா வேற ஏதாவது நினைச்சுப்பா. அவளுக்குன்னு தனியா நகை இருந்தா கூட இந்த சிவகாமியும் மங்காத்தையும் ஏதாவது சொல்லி அவ புத்திய கெடுத்து விட்டுருவாங்க. அதுவும் ஒரு காரணம்தான். இல்லைன்னா நானும் சந்திராவும் 500 பவுனுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம்.
ஏன் பாட்டி எனக்கு இவ்ளோ தேவையா? எனக்கு இது எல்லாத்தையும் விட நீங்களும் அப்பாவும் தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து. உங்க 2 பேரையும் விட எனக்கு இந்த நகை, பணம், காசு இது எதுலயுமே விருப்பமே இல்ல. அதுதான் என் குட்டிமா. என் குட்டிமா இப்படி சொன்னா அதுக்குன்னு நான் செய்யாம இருக்க முடியுமா? என் குட்டிமாவோட கல்யாணம் எப்படி நடக்கணும்? அது என்னோட பல வருஷ கனவு குட்டிமா. அப்பா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, அம்மா கிடைச்சிட்டாங்க தீபா. அத்தைக்கு ஆபத்து எதுவும் இல்லல்ல? இல்ல, அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க. இது போதுங்க, இது போதும். இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அத்தைய சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க, நான் மாமா கிட்ட சொல்றேன். மாமா, 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 நான் அவர்கிட்ட போன்ல பேசினேன். அத்தை கிடைச்சிட்டாங்க. அவரை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. அருணாச்சலேஸ்வரா, அந்த அண்ணாமலையார் கைவிட மாட்டார்னு உறுதியா நம்பினேன். என் நம்பிக்கை வீண் போகல. நாச்சியா கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆண்டவா. அருண் சார். என்ன தீபா? சார், அத்தை கிடைச்சிட்டாங்களாம். அவரை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. கார்த்தி எப்படியாவது அம்மாவை கூட்டு வந்துடான்னு எனக்கு தெரியுமா? கடவுளே, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அக்கா, அக்கா, அத்தை கிடைச்சிட்டாங்கக்கா. இப்பதான் நான் அவர்கிட்ட போன்ல பேசினேன். ரொம்ப சந்தோஷம் தீபா. நான் வேண்டின தெய்வம் என்னை கைவிடல. அந்த அபிராமியை விட்டுட்டு கார்த்திக்கு கடத்தி இருக்கணும். ஐயோ, போச்சு, எல்லாமே போச்சு. இப்ப அபிராமி மேடம் திரும்பி இந்த வீட்டுக்கு வந்தாலும், இல்ல போலீஸ்க்கு உண்மை தெரிஞ்சும் அவங்க இந்த வீட்டுக்கு வந்தாலும் நம்ம 3 பேருமே காலி. என் வாழ்க்கையே காலி. என்ன இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. இங்க பாரு, இதுல உன்னை விட அதிகமா பாதிக்கப்பட போறது நான் தான். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு என்ன, எவ்வளவுதான் பாதிக்கப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமா நீங்க இந்த வீட்டு மருமக. நான் என்ன அப்படியா? எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம்னு சொல்லி என் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. எனக்கு அந்த பயத்துல மூச்சு முட்டுது. நீ கொஞ்சம் சும்மா இரு. நானே எதை தின்னா பித்தம் தெரியும்னு தெரியாம இருக்கேன். நீ வேற என்ன வெறுப்பேத்திக்கிட்ட. அம்மா, அந்த ரிக்ஷா சங்கர் பெரிய கேடி. அவனையே மண்ண கவ வச்சுட்டு அவன்கிட்ட இருந்து அத்தைய காப்பாத்தி கூட்டிட்டு வரானா? இந்த கார்த்தி சாதாரண ஆள் இல்ல, கேடிக்கெல்லாம் கேடி. அது உனக்கு இப்பதான் தெரியுமா? இல்லம்மா, அவனுக்கு இனிமே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே என் வாழ்க்கை கேள்விக்குறியா ஆயிடும். அவன் பேச்சு கேட்டு அருண் என்ன வீட்டுல சேர்க்க மாட்டான். அன்னைக்கே அருண் அவ்வளவு பேச்சு பேசினான். இப்ப உண்மை தெரிஞ்சா சும்மா இருப்பானாமா? வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். உடனே டைவர்ஸ் கேட்பாமா? அதுல இருந்து காப்பாத்த யார் இருக்கா? இப்ப எல்லாமே போச்சு, நான் என்ன பண்றது? ஐயோ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவன் செல்போனை செக் பண்ணி பார்த்தப்ப ஒன்னு தெரிய வந்துச்சு. என்ன சார்? நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் கார்த்தி. இல்ல, எனக்கு புரியல. அந்த சங்கர் போன்ல உங்க அண்ணி ஐஸ்வர்யாவோட போன் நம்பர் இருந்துச்சு. சங்கர் நம்பர்ல இருந்து நிறைய கால் உங்க அண்ணி நம்பருக்கும், உங்க அண்ணி நம்பர்ல இருந்து நிறைய கால் சங்கருக்கும் வந்திருக்கு.
லாஸ்ட் கால் வரைக்கும் அந்த நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு. அவனும் அதுல தான் பேசியிருக்கான். உண்மையிலேயே போனு உங்க அண்ணி கையில இருந்து அவங்க தான் பேசினாங்களா, இல்ல அவங்கள இதுல மாட்டி விடணும்னு வேற யாராச்சும் இதை பிளான் பண்ணி செஞ்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது மட்டும் இல்ல, நார்மல் கால் பண்ணியிருந்தா கூட லொகேஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எல்லாமே வீடியோ காலா பேசியிருக்காங்க. வாங்க சார். கார்த்தி, அத்தை இப்போ எப்படி இருக்காங்க? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்க நீ. அண்ணா, உன் பொண்டாட்டி எங்க? ஏன் என்னாச்சு? உன் பொண்டாட்டி எங்கன்னு கேக்குறல. எங்க ரூம்ல தான் இருக்கா. அண்ணி, அண்ணி, வெளியே வாங்க. என்னாச்சு கார்த்தி? உன் பொண்டாட்டியை சீக்கிரமா வெளியே வர சொல்றா. ஐஸ்வர்யா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க சொந்த புத்தியில தான் இதெல்லாம் பண்ணீங்களா, இல்ல யார் பேச்சாவது கேட்டு இதெல்லாம் பண்ணீங்களா? கார்த்தி, என்னாச்சு? எதுக்கு ஐஸ்வர்யா கிட்ட இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்க? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இவங்க மட்டும் ஆம்பளையா இருந்தா இன்னும் வெட்டி போட்டிருப்பேன். இந்த வீட்டு மருமகளா போயிட்டாங்க. கார்த்தி, நீ காரணம் இல்லாம கோவப்பட மாட்டியே. என்ன விஷயம் கார்த்தி? உன் அம்மா விஷயத்துல ஐஸ்வர்யா சம்பந்தப்பட்டிருக்காளா? ஆமாப்பா, அம்மாவோட இந்த நிலைமை காரணமே இவங்க தான். அம்மாவை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. நான் சரியான டைமுக்கு போனதுனால அம்மாவை காப்பாற்ற முடிஞ்சது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர் சொன்ன இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேம்மா. உடம்பு தெம்பாயிடும், நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா. ஹஸ்பண்ட் சார் வந்துட்டாரா? இன்னும் வரலம்மா. வந்ததும் நானே வந்து உங்களை கூப்பிடுறேன். இந்த மாதிரி அழகான டாக்டர் தான் வியாதி பறந்துரும் சிஸ்டர். பாத்து இறங்குங்க, கை வலிக்க போகுது. சங்கரபாண்டி, அந்த குழந்தை நம்ம கைக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஆனா அந்த மாரி சூர்யா கைக்கு மட்டும் குழந்தை கிடைக்கவே கூடாது. அப்படி கிடைச்சதுன்னா நாம மாட்டிக்குவோம். கிடைக்கவே கிடைக்காது சிஸ்டர். அதை எப்படி நாம உறுதியா சொல்ல முடியும்? இப்பதான் மாரி கையில அந்த காப்பு இல்லையே. ஏதாவது தெய்வ சக்தி அவளுக்கு துணையா வந்து மாரி கைக்கு குழந்தைய கொண்டு போய் சேர்த்துட்டா நாம என்ன பண்றது? அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர். ஊர்ல இருக்கிற தெய்வ சக்தி எல்லாம் மாரிக்கு ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. என்ன சிஸ்டர் பண்றது? அது நடக்காம இருக்கணும்னா முதல்ல சூர்யா மாரிய இந்த ஏற்காடுல இருந்து ஊருக்கு அனுப்பிடணும். அது எப்படி சிஸ்டர் முடியும்? குழந்தை கிடைக்கலன்னு அவங்க தான் லோ லோ லோன்னு அழைச்சிக்கிட்டு இருக்காங்களே. கிடைக்காம இங்க இருந்து போக மாட்டாங்களே சிஸ்டர்.
அவங்க 2 பேரையும் இங்க இருந்து அனுப்புறதுக்கு நான் ஒரு பெஸ்ட் பிளான் வச்சிருக்கேன். பெஸ்ட் பிளானா? எனக்கு தெரியாம என்ன பெஸ்ட் பிளான் சிஸ்டர்? நீ இப்பவே இங்க இருந்து போய் யாருக்காவது பிறந்த குழந்தை இறந்திருந்தா அந்த இறந்த குழந்தைய இங்க கொண்டு வரணும். குழந்தை இறந்திருக்கணுமா? ஏன் சிஸ்டர், அதை வச்சு நீங்க என்ன பிளான் பண்ண போறீங்க சிஸ்டர்? அந்த இறந்த குழந்தைய மாரியோட குழந்தை அப்படின்னு நாம நம்ப வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் மாரியும் சூர்யாவும் அவங்க குழந்தை இறந்து போச்சுன்னு நம்பிட்டு இந்த ஏற்காடை விட்டு ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம இங்க இருக்கிற அவளோட குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு குழந்தை செத்து போச்சுன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிற பொய்ய உண்மையாக்கிடுவோம். பிளான்லாம் நல்லா தான் இருக்குது சிஸ்டர். குழந்தை பிறந்திருக்கணும், அந்த குழந்தை இறந்திருக்கணும். இப்ப நான் இறந்து போன குழந்தைக்கு எங்க சிஸ்டர் போறது? எனக்கு ஒரு இறந்த குழந்தை இப்ப வேணும். ஏன் கேட்க மாட்டேன்? இது ஹாஸ்பிட்டல் தானே? ஆமா. இங்க இருக்கிற மார்ச்சரியில கிடைக்கும், போய் தேடி பாரு. சரிங்க சிஸ்டர், நான் எப்படியாவது இறந்த குழந்தைய கொண்டாறேன். இத்தனை நாளா உங்களுக்கு நான் என்னென்னவோ செஞ்சேன். இப்ப குழந்தை பணத்தை தேடி சுத்துறேன். என் தலையெழுத்த பாத்தீங்களா? இந்த லூசு சங்கரபாண்டிய நம்பினா வேலைக்கே ஆகாது. நாமளும் அதே மாதிரி ஒரு குழந்தைய தேடுவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த பைத்தியம் பிரசவ வார்டுக்குள்ளதான் குழந்தையோட இருக்கா. அதே வார்டுல மாரியோ இருக்கா. நீ எப்படியாவது போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துரு. ஓகே மேம். ஹே மார்க், அங்க பாரு, சூர்யா வந்துட்டு இருக்கான். அவன் கண்ணுல பற்ற கூடாது. அப்படி போ, அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். ஓடு, சீக்கிரம். அத்தை சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களா? மேடம், நான் போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு பார்த்துமா? அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. குழந்தை நம்ம கைக்கு கிடைக்குதோ இல்லையோ, சூர்யா மாரி கைக்கு கிடைச்சிடவே கூடாது. மாமா கால் பண்ணாரத்தே? இல்லம்மா. இப்போ பரவாயில்லையா? மாரி படுத்துக்கோ. குழந்தை கிடைச்சதா ஹஸ்பண்ட் சார்? இன்னும் கிடைக்கல மாரி, தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. நல்லா ரெஸ்ட் எடு. நான் உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். எனக்கு ரெஸ்ட் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். எனக்கு என் குழந்தை தான் வேணும். நானும் வரேன், வாங்க போய் குழந்தைய தேடலாம். இல்ல, இந்த நிலைமையில நீ வரக்கூடாது மாரி, நீ இங்கே இரு. நான் தேடி கண்டுபிடிச்சு நம்ம குழந்தையோட வரேன். என்னால குழந்தைய பிரிஞ்சு ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது ஹஸ்பண்ட் சார். குழந்தைய தேட நானும் வரேன் ஹஸ்பண்ட் சார். எனக்கு என் குழந்தை வேணும் ஹஸ்பண்ட் சார். மாரி, என்னால குழந்தைய பிரிஞ்சு ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது ஹஸ்பண்ட் சார். இல்ல மாரி, இந்த நிலைமையில நீ வர வேண்டாம் மாரி, ரெஸ்ட் எடு மாரி. என்னால இங்க இருக்க முடியாது ஹஸ்பண்ட் சார். தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போங்க. 2 பேரும் சேர்ந்தே தேடலாம் ஹஸ்பண்ட் சார். மாரி, நீ உடம்ப பாத்துக்கோ மாரி, நான் குழந்தையை தேடி பாக்குறேன். இல்ல ஹஸ்பண்ட் சார், நானும் வரேன் ஹஸ்பண்ட் சார். என் குழந்தைய நான் தேடணும் ஹஸ்பண்ட் சார், நான் தேடணும். பெத்த உடனே குழந்தைய தொலைச்ச பாவி ஆயிட்டா. அழாத. நான் தானே ஹஸ்பண்ட் சார் குழந்தைய தேடணும். என்ன கூட்டிட்டு போங்க ஹஸ்பண்ட் சார், நானும் வரேன். சரி, வா போலாம். டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம், வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சக்தி, மனசை தளர விடாத, நம்பிக்கையோட தேடு.
நம்ம போயிடலாம் சரியா? அண்ணே டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். சரிம்மா சரிம்மா. டேய் நம்ம தேடிட்டு இருக்கவங்க கோயிலுக்கு ஆட்டோல போயிட்டு இருக்காங்கடா. அப்ப நீ சீக்கிரம் வந்துரு. சரி வந்துடுறேன். புஷ்பா அக்கா கிட்ட பேசினியாமா? பேசிட்டேன். மீனாட்சியை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவாங்க. காட்டுல புஷ்பாக்கு ஆட்டம் காட்டட்டும், இங்க நான் எப்படி ஆட்டம் காட்டுறேன்னு மட்டும் பாரு. ஒன்னும் இல்லாதவங்கள நம்பி இவ்ளோ பெரிய வேலையை கொடுத்துருக்கீங்க. இது நல்லபடியா முடியுமா? பிரசாதம் செஞ்சு கொண்டு வரேன்னு போன யமுனா இன்னும் வரல. அக்னி சட்டியை தூக்கிட்டு போன மீனாட்சிக்கு என்னாச்சு? அவங்களும் வரலல்ல. இவ்ளோ நாள் யார் கண்ணிலையும் படாத சாமி விக்கிறோம், இனிமேல் மட்டும் எப்படி கிடைக்கும்? அது இங்க நடக்கவே போறதில்ல. அந்த சக்தி இருக்காளே, வெறும் கையோட தான் வரப்போறா. ஒருவேளை இதெல்லாம் நடந்தாலும் கூட பிரசாதம் சாப்பிட கோயிலுக்கு கழுகு வரும்னு வேற சொல்லிருக்கீங்க. 50 வருஷமா வராத கழுகு இன்னைக்கு மட்டும் வரவா போகுது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? எத்தனை ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தாலும் அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. இப்படி மொத்த ஊரும் அந்த பொம்பளைங்களை நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்களே. அம்மா, மீனாட்சி அம்மா வருவாங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? அவங்க வருவாங்க. நம்பிக்கையை மட்டும் வச்சு என்ன பண்ண போறீங்க? அவங்க வராம போயிட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல. பூசாரி ஐயா, சாமி அடி சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? பூசாரி, இந்த மக்கள் எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுங்க. பொழுது சாயறதுக்குள்ளார இதெல்லாம் நடக்கலன்னா சாமி குத்தமாயிடும். எப்படி?
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எல்லாமே ரெடி சார். நீங்க ரெடினா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்களும் ரெடி தான் சார். ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்ல ஷோ ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்லிடுங்க. ப்ரொடியூசர் இன்னும் 15 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிருங்க. நலன் சார், தமயந்தி மேடம் வந்துருவாங்களா? இன்னும் அவங்க இங்க வரவே இல்லை போலையும். ஒருவேளை அவங்க இன்னும் வரலனா கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. அட பாவி நலன், தமேந்திய வரவிடாம பண்ணிட்டியா என்ன? அம்மா என்னம்மா ஆச்சு? எங்க இன்னும் அவ வரல? இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இவ என்னதான் பண்றான்னு தெரியலையே சம்பந்தி. டேய் வரும், தமேந்திக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி எங்க வந்துகிட்டு இருக்கான்னு கேளு. சரிம்மா. அக்கா ஃபோன் எடுக்கலாமா? ஐயோ, ஃபோன் எடுக்கலையா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குன்னு வேற சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது சம்பந்தி? பதட்டப்படாதீங்க சம்பந்தி. மெஸ்ஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனா. அநேகமா இந்நேரம் பக்கத்துல வந்திருப்பா. எப்படி சம்பந்தி பதட்டப்படாம இருக்க முடியும்? லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவளை கலந்துக்க விடுவாங்களான்னு வேற தெரியல. அம்மா, எனக்கு தெரிஞ்சு அண்ணி மெஸ்லயே உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏற்கனவே ரொம்ப பயப்படுவாங்க. இன்னைக்கு ஃபைனல்ஸ் வேற. காலையிலே அண்ணி முகம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அந்த பயத்துல தான் வராம இருக்காங்களோ என்னவோ தெரியலையே. அப்படிலாம் இருக்காது. எங்க அக்கா ரொம்ப தைரியமானவங்க. இதுக்கெல்லாம் பயந்து பின்வாங்குற ஆள் அவங்க கிடையாது. சரி சரி, ஆள் ஆளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. நான் தமேந்தி மெஸ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, மெஸ்ஸுக்கு போறீங்களா? எதுக்குமா உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்? நீங்க அமைதியா இருங்க, அவன் வந்துடுவா. எப்பவுமே இப்படி ஏதாவது ஒரு டிராமா பண்றது அவளுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. இல்லடா, எனக்கு என்னமோ மனசே கேட்கல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. சமந்தி, நானும் வரேன் சமந்தி. ஐயோ சமந்தி, நீங்க இங்கே இருங்க. ஒருவேளை நான் அந்த பக்கம் போன உடனே தமேந்தி இந்த பக்கம் வந்துட்டானா, நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. நான் வேணா உங்க கூட வரட்டா? வேண்டாம்ப்பா, நீ தமேந்திக்கு அப்பப்ப ஃபோன் பண்ணி பாத்துக்கிட்டே இரு. அவ ஃபோன் எடுத்தா எனக்கு கால் பண்ணி சொல்லு. நான் மெஸ்ஸுக்கு போய் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். சரியா? சரி. பிரீத்தி, நீ நலன் கூடவே இரு. ஓகேவா? சரிங்கம்மா. நலன், நான் போயிட்டு வந்துடுறேன்டா. நீ கொஞ்சம் பேசி டைம் வாங்க முடியுமான்னு பாரு. சரியா? சரிம்மா. வா. எடுக்கலையாப்பா? ஃபோன் எடுக்கலாமா? ஐயோ, எங்க போனா இவ? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தமேந்திய நீதானே வரவிடாம பண்ணி வச்சிருக்க. ஏண்டா, என்ன உன்ன மாதிரி கேவலமானவன் நினைச்சியா? அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. அடடா, என்ன ஒரு பிரமாதமான நடிப்பு. எங்க தமேந்தி இந்த ஃபைனல்ல கலந்துகிட்டா தோத்துருவோமோன்னு பயந்துட்டு அவளை வரவிடாம பண்ணிட்டல. ஏன் இந்த மாதிரி வீர வசனம்லாம் பேசிட்டு இருக்க? டேய், தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் பண்ணலாம் தான் வந்தியா? நீ என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு நீ காமெடி பீஸ் தான்டா. கிளம்பு முதல்ல. பேசு நலன், நல்லா பேசு. இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரு காமெடி பீஸ்னு தெரியதானே போகுது. நீ என்ன பிளான் பண்ணாலும் இந்த ஃபைனல்ல நீ ஜெயிக்க போறதில்லன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. நீ தோத்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அந்த இன்வெஸ்டர் உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் புடுங்கிட்டு உன்னை நடுத்தெருவுல நிறுத்திடுவான். அப்புறம் என்ன, உன்னோட நம்பர் 1 இடம் தானா எனக்கு தான் வரும். நீ எந்த நம்பருமே இல்லாம ஜீரோவா நிக்க போற.
டேய் இப்ப கூட நீ என் கூட போட்டி போட்டு நம்பர் 1 ஆவன்னு சொல்லவே இல்லை பாத்தியா? அவ்வளவுதான்டா நீ எல்லாம். உன்னாலெல்லாம் சொந்தமா உழைச்சு முன்னேறி ஒரு இடத்த அடையவே முடியாது. போ. போய் நான் தோக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே நீ வெயிட் பண்ணிட்டே தான் இருப்ப. கிளம்பு. அதையும் பார்க்கலாம். உன்னோட சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டதும் நான் வந்து உன்னை பார்க்கறேன். வந்துட்டான் பெரிய எவ மாதிரி. இவர் எதுக்கா இப்ப கால் பண்றாரு? சொல்லுங்க சார். என்ன நலன், எல்லாம் ஓகே தானே? ஃபைனல்ஸ்ல அடிச்சிருவீங்கல்ல? சார் அதெல்லாம் ஈஸியா அடிச்சிடுவேன் சார். டைட்டில் நமக்கு தான். பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்படி ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆவது அதிகமா இருக்க வேண்டாமா? சார் சாரி சார், எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா ஃபைனல் அப்படியெல்லாம் நடக்காது சார். கண்டிப்பா டைட்டில் அடிச்சிருவேன். சொன்னா பத்தாது நலன், செஞ்சு காட்டணும். இதை தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. யூ ஹேவ் டு டு இட். இல்லைன்னு வைங்க, தமயந்தி கைக்கு மெஸ் போறது மட்டும் இல்ல, உங்களோட இத்தனை வருஷ உழைப்பும் சேர்ந்து போயிடும். பாத்துக்கங்க. நலன், என்ன நலன் சத்தத்தையே காணோம்? உங்களை நம்பி இது வரைக்கும் 10 crores மேல செலவு பண்ணிருக்கேன். இந்த டைம் நீங்க தோத்தா 10 crores மட்டும் போகாது, என்னோட ரெப்புடேஷனும் சேர்ந்து போயிடும். ஸோ என்னோட ரெப்புடேஷனை காப்பாற்றவாவது நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும். சப்போஸ் நீங்க தோத்துட்டா உங்களை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் நலன். கண்டிப்பா நான் சொன்னதை செய்வேன். நான் இழந்ததை விட மாட்டேன். எப்படியாவது எடுத்துப்பேன். ஜெயிக்கிற வழியை பாருங்க. பாய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்போ இதுல எதுவும் கலக்கல போல. நாம தான் தேவையில்லாம அவளை சந்தேகப்பட்டோம். ராணி, 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 ஏ ராணி. என்னக்கா இப்ப என்ன ஆச்சுன்னு என் பேர் எப்படி ஏலம் விட்டுன்னு வர? ஐயோ ராணி, இப்போ அந்த தாடிக்கார என்ன பண்ணிட்டு வந்துக்கிறேன்னு வந்து பாருடி. என்னது காலங்காத்தாலியவா? அம்மா, தாத்தாவும் தான் கூட போயிருக்கிறாருன்னு நினைச்சேன். ஐயோ அந்த மனுஷன் தாண்டி. என்னது தாத்தாவுமா? ஆமாண்டி, என்ன பண்ணிக்கிறாங்கன்னு வந்து பாரு. வா. ஐயோ வா. என்னக்கா எல்லாரும் வாசலே பார்த்து நின்னு இருக்கிறாங்க? எல்லாரும் பாக்குறாங்கல்ல, நீ வந்து பாரு. வா. ராணியம்மா, உனக்கும் அப்பாக்கும் நான் குழந்தைய வந்து பிறப்பேன். ராணியும் சித்தார்த்தும் இந்த 3 நாளுக்குள்ளே சேரணும். அதுக்கப்புறம் அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே வேஸ்ட். அவங்க 3 நாளுக்குள்ளே சேரணும். அப்பதான் பாப்பா அவ வயிற்றுக்குள்ளே உருவாகும். அதுதான் விதி. என்னக்கா இது? தாடிகாரன் இப்படி வந்து நின்னு இருக்கிறான். சாமி சரணம். என்னடா மனோ, நாமளே எதிர்பார்க்கல
சித்தார்த் இப்படி வந்து நிக்கிறான். அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. தமன்னா, இனி ராணி நினைச்ச விஷயம் எதுவுமே நடக்காது. அந்த லெட்டர்ல இருந்த 3 நாள்ல முதல் நாள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் நாளைக்கும் தான் பாக்கி. இனி ராணி தலைகிழ நின்னாலும் ஒன்னும் நடக்காது. என்ன தாத்தா இது? நேத்து நடந்த விஷயத்துல எனக்கு தூக்கமே வரலமா. அதனால தான் காலையிலேயே ஒரு முடிவெடுத்து 48 நாளைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து அந்த ஐயப்ப சாமிக்கு சித்தார்த்தியும் மாலை போட வச்சு நானும் மாலை போட்டுக்கிட்டு வந்துட்டேன். ஏய், முதலுக்கே மோசம். உன்னை சாதாரணமாவே அண்ட விட மாட்டான். இப்போ சுத்தம். 48 நாளைக்கு அவன் பக்கமே நீ போக முடியாது. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இப்ப நான் என்ன பண்றது? அப்ப பாப்பா இந்த வீட்டுக்குள்ள வாரிசா வர முடியாதா? யார் இவங்க? தமிழாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்ல வேலை. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன்டா கத்துற கவின்? நான் தான்டா. அதான் டாடி பயந்துட்டேன். நீங்க இப்படி வந்ததே இல்லல, அதான் பயந்துட்டேன். ஏன்னா பேய பார்த்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா? ஐயோ பேய்! காவியா, காவியா, பேய் இல்ல. இங்க பாரு, இங்க பாரு, நாங்க தான். சரியா? பவர் கட் ஆயிடுச்சு. நீ பயந்துட கூடாதுன்னு அப்பா உங்களை பாத்துக்க வந்திருக்காரு. சரிங்களா? சூப்பரான ட்ரீம்ல இருந்தேன். எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு இருக்கீங்க? சாரி அஞ்சலி. இது அப்பாவா இல்ல ட்ரீமா? அப்பாதான். சரி சரி, பயப்படாதீங்க. ஓகே, நான் ஏன் பவர் கட் ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அமைதியா இருங்க, பயப்படாம இருங்க. ஓகே டாடி. ராமையா, ராமையா,
பவர் ஏன் கட்டா ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், என்னடி இந்த நேரத்துல கதவை தட்டுற? மேடம், என்ன மேடம் பவர் கட் ஆனா கூட தூங்கிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் நான் தூங்கும் போதெல்லாம் கதவை தட்டி என்ன தூங்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குற. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது இந்த வீட்ல உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயம் நடக்குது மேடம். பவர் கட் ஆனதும் எல்லாரும் கீழே உட்கார்ந்து பேசலாம்னு சொல்லி எல்லாரும் கீழே வந்துட்டாங்க. அப்படி எல்லாரும் குடும்பமா இருக்கும் போது நீங்க மட்டும் இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிதான் நான் உங்களை கூப்பிட வந்தேன். நீங்க என்னன்னா என்ன திட்டுறீங்க? சரி சரி, வழிய விடு, தள்ளு. சரி சரி, எல்லாரும் அப்படியே உட்காருங்க. உட்காருங்க. ராமையா சேர் எடுத்து போடு. எடுத்துட்டு வரேன். போய் டாடி கூட உட்காரு. நீ போய் உட்காரு. உனக்கு தான் டேடினா ஃபேவரட் ஆச்சு. ஐயோ, நான் உட்கார மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அஞ்சலி, நீ போய் உட்காரு. போ அஞ்சலி, நீ போய் உட்காரு. எதுக்கு போகணும்? தமிழ், எனக்கு பயமா இருக்கு. நீ வா, நம்ம டாடி பக்கத்துல உட்கார்ந்து போ. அஞ்சலி, ஏய் வாங்க வாங்க. உட்காருங்க. காவியா, கவின், அபி. என்ன மேடம், இங்க கூட உங்களுக்கு அவர் பக்கத்துல இடம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் இருக்காங்கன்னு பாக்குறேன். சரியா வாங்கி கட்டுட்டேன். என்ன மேடம், கடைசியில நீங்க என் பக்கத்துல தான் உட்காரணும் போல இருக்கு. உட்காருங்க. ஏன் பாட்டி எல்லாரையும் ஒரே இடத்துல உட்காரலான்னு கூப்பிட்டது? எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கிறதுக்கா? சரி கவின், வேற என்ன பண்ணலாம் சொல்லு. ஏதாவது கதை சொல்லுங்க பாட்டி. நான் சொல்ற கதை தான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா கதை சொல்லணும். அதை விட்டுட்டு புராண கதை, காவிய கதைன்னு சொன்னா அது எப்படி எங்களுக்கு பிடிக்கும்? ஆமா, எங்களுக்கு எப்படி புரியும்? அப்ப எல்லாரும் பாட்டு பாடுங்க. பாட்டுனா நம்ம ராமையா சூப்பரா பாடுவாரு. ராமையா பாடுங்க. ஐயோ, நான் எப்படிம்மா அதெல்லாம் நல்லா இருக்காதுமா. ராமையா பாடுங்க, அதான் சொல்றேங்கல்ல. சரிங்கம்மா. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததென்று யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு வந்ததென்று. ஏன் இப்படி? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல எனக்கு பாட வராதுன்னு. பவர் கட் ஆயிடுச்சு. இருட்டுல பயமா இருக்கும், தனியா இருக்க முடியாதுன்னா இங்க எல்லாரும் ஒன்னா அசம்பிள் ஆயிருக்கோம். நீங்க பாடி பயமுத்துறீங்களே ராமையா, ப்ளீஸ் பாட வேணாம். சரி சரி சரி. ஆமா ராமையா, ப்ளீஸ் நீங்க இப்ப பாடாதீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா சொல்றீங்க? ஆமா முருகா, இப்ப கூட போலீஸ்காரங்க நீ எப்ப வீட்டுக்கு வருவன்னு காத்துக்கிட்டே இருக்காங்கப்பா. அப்பா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. நீங்க போனை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன்ப்பா. எப்பா எப்பா வேணாப்பா, நானே இப்ப அவங்களுக்கு தெரியாம தான்ப்பா வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன். ஐயோ அப்பா, அவங்க சொல்ற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல, எந்த கொலையும் பண்ணல. அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? நீங்க தயவு செஞ்சு அவங்கள்ட்ட போனை கொடுங்க, நான் பேசுறேன்ப்பா. எப்பா வேணாப்பா. அப்பா என்ன, அப்ப நீங்களும் போலீஸ் சொல்றத நம்புறீங்களா? ஐயோ முருகா, உங்க அப்பனை பத்தி நீ ஒண்ணு சரியா புரிஞ்சுக்கலப்பா. பாரு, நீயே வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னாலும் சரி, நான் கும்புற தெய்வமே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்ப்பா. சரிப்பா, ஒன்னு பண்ணுங்க, நீங்க கட் பண்ணுங்க, நான் இப்பவே வீட்டுக்கு வர்றேன். முருகா, தயவு செஞ்சு அவசரப்பட்டுறதப்பா. இப்ப கூட நீ வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான்ப்பா நான் தனியா உங்ககிட்ட போன் பேசிட்டு இருக்கேன். முருகா, நீ அங்கேயே இரு. நான் யாருன்னா பெரிய ஆளை பிடிச்சி
வக்கீல் யாருன்னா வச்சு பேசிட்டு அதுக்கப்புறமா நான் அவனை கூப்பிடுறப்பா. நீ அது வரைக்கும் தயவு செஞ்சு வீட்டு பக்கம் வந்துடல தம்பி. போலீஸ்காரங்க ஏதாவது உங்களை தொந்தரவு பண்றாங்களா? நீங்க அம்மா செல்வி எல்லாருமே பத்திரமா தானே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் நான் பாத்துக்கிறப்பா. நீ கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பா இருப்பா, அதுவே அப்பாவுக்கு போதுமா. எனது பாதுகாப்பா இருக்கட்டுமா? ஹலோ ஹலோ சார். டேய் முருகா, நீங்க உடனே வரலனா உன் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் அள்ளிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிருவோம். எது வசதின்னு நீயே பாத்துக்கோ. சார் 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 தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் உடனே வந்துடுறேன் சார். அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க சார். எப்பா முருகா, நீ வந்துடாதப்பா, இங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லப்பா. அப்பா ஒரு பிரச்சனையும் இல்லையா? இனிமேதான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. முருகா, நான் சொல்றத கேளு. உனக்கு 15 நிமிஷம் தான் டைம். நீ இமிடியேட்டா வீட்டுக்கு வரல, உன் அம்மா அப்பா தங்கச்சி அடிச்சு சேர்த்து இழுத்துட்டு போக வேண்டி வரும். சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நான் இங்க துவாக்குடி பக்கத்துல இருக்கேன் சார். நான் எவ்வளவு ஸ்பீடா வந்தாலும் அங்க வந்து சேர்றதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் சார். சார் ப்ளீஸ் சார். அது எனக்கு தெரியாது. 15 நிமிஷத்துல நீங்க இருக்கணும். இல்ல உன் அப்பா அம்மா தங்கச்சி 3 பேத்தையும் கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போக வேண்டி வரும். சார் தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் வேணா இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிடுறேன் சார். டேய் அதெல்லாம் பண்ணிடாத, அது உனக்கு சிக்கலாயிடும். என்ன? நாங்க மதுரை போலீஸ், நீ எங்க கிட்ட தான் சரண்டர் ஆகணும். உனக்கு 15 நிமிஷம் தான் டைம். சார் 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 சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் ஹலோ வாடா. சார் ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த வீட்டுக்குள்ள நான் வரது உறுதியாகிட்டே இருக்கு. அத நீ கவனிச்சியா? அதான் நீ எப்பவோ வந்துட்டிய. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறது உலகத்துல எங்கேயுமே நடக்காது. லிவிங் டுகெதர்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த லிஸ்ட்ல வரும்னு தெரியல. இங்க பாரு மாயா, உன் கேலி கிண்டல் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இந்த குடும்பத்துக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு மெம்பர் ஆக போறேன். அதுக்கப்புறம் பாரு என் ஆட்டத்தை. என்ன சொல்ல வந்தியோ அத சொல்லு. இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காத, எனக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்ல. மாயா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான். நான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்த உடனே இந்த குடும்பத்தை துண்டு துண்டா பிரிச்சு காட்டுறேன். சாரி சாரு, நானும் அன்னைக்கு சொன்னதுதான். நான் இருக்கிற வரைக்கும் உன் திட்டம் பலிக்கவே பலிக்காது. பிரிக்கிறதுனா ஒண்ணு வச்சுட்டே பிரிக்க மாட்டேன். ஒண்ணு முதல்ல பிரிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பிரிப்பேன். முதல்ல உன் கழுத்துல சீனுவோட தாலி ஏறட்டும், அப்புறம் இந்த மாதிரி சவால் எல்லாம் விடு, சரியா? நாள் நெருங்கிடுச்சு மாயா. இன்னும் 2 மாசத்துல எனக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வாசிச்சாங்களே. உனக்கு அந்த மாதிரி எதுவும் கேட்கலையா? பத்திரிக்கை படிக்கட்டும், பந்தல் போடட்டும், விருந்து வைக்கட்டும், ஆனா உனக்கும் சீனுக்கும் மட்டும் கல்யாணம் நடக்காது. தாலி ஏறினா தானே நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வருவ. நீ கடைசி வரைக்கும் கெஸ்ட் தான், ஹோஸ்ட் கிடையாது. நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து பத்திரிக்கை வாசிச்சதுக்கு அப்புறமும் நீ நடக்காதுன்னு சொல்றே மாயா. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சீனு சொன்னத கவனிச்சியா? எங்க மாமா ஆசைப்பட்டத நடத்தி காட்டுவேன்னு சொன்னாரு. அத மறந்துட்ட போல. அவன் ஆரம்பத்துல இருந்தே அதைத்தான் சொல்லிட்டு இருந்தான். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, அடுத்தவங்க ஆசைக்காக பண்றதுக்கும் அவங்க ஆசைக்காக பண்றதுக்கும் நடுவுல நிறைய வித்தியாசம் இருக்கு. அடுத்தவங்க ஆசைக்காக ட்ரை மட்டும்தான் பண்ணுவாங்க, தன்னோட ஆசைக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. இப்போ நீ இந்த குடும்பத்தை பிரிச்சு காட்டுவேன்னு சொன்னீங்க, அது உன் ஆசை. அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சீனு சொன்னது அவன் மாமாவோட ஆசை, அது நடக்க வாய்ப்பே இல்லை. அது நடந்தா தானே உன் ஆசை நடக்கும். உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல.
கல்யாணம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாரு. அது எப்படி நடக்குதுன்னு தெரியும். இந்த கல்யாணம் நடக்க ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அது பெரியப்பாவோட ஆசை மட்டும்தான். ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இன்னும் பல காரணங்களை நான் கண்டுபிடிப்பேன். கடைசி வரைக்கும் நடக்கவே விட மாட்டேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஜானகி, என்ன யோசனை? இல்லையே, ஒண்ணும் இல்லைங்க. சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த சும்மாங்கிற வார்த்தைக்கு ஜானகியுடைய அகராதியில இடம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லு. பத்திரிகை படிச்சப்போ நடந்த குழப்பத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அது ஏதோ தெரியாம நடந்த ஒரு விபத்து. அப்பவே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் இல்ல? அப்புறம் என்ன குழப்பம்? இல்லங்க, இந்த மாதிரி பேரை மாத்தி படிச்சத நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததும் இல்ல, கேட்டதும் இல்ல. அது ஏதோ கவனக்குறைவா நடந்தது. இல்லங்க, நின்னு நடந்த நிச்சயதார்த்தம். அவளுக்கு ஒரு கல்யாண ஒப்பந்த பத்திரிக்கை வாசிக்கும் போது எவ்வளவு கவனத்தோட பார்த்து செய்யணும். அதுல போய் இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறாங்களே. அத நாம ஒண்ணும் கேட்க முடியாது ஜானகி. தப்பு நம்ம பக்கமும் இருக்கு. ஜாதகத்தை மாத்தி கொடுத்தது மணி மச்சான். நாம அவங்கள கேள்வி கேட்டா அவங்க நம்மள கேள்வி கேட்பாங்க. இப்பதான் அந்த கல்யாணம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அத நாம ஏதாவது பேசி கெடுத்துட கூடாதுன்னு தான் கொஞ்சம் அமைதியா போக வேண்டியதாயிடுச்சு. ஐயோ, நீங்க அமைதியா இருந்ததை பத்தி நான் ஒன்னும் சொல்லலைங்க. இதுல மாயாவோட பேரு திரும்ப ஏன் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறப்போதான் எனக்கு கவலையா இருக்கு. நிச்சயதார்த்தத்தை ஒரு முறை நிறுத்தினது அவதான். அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுல அவ எந்த பிரச்சனையும் பண்ணலையே. அவ பண்ணல. ஆனா என்னங்க, பழி அவ மேல வந்திருந்தா? வரல இல்ல, அப்புறம் எதுக்கு வீணா கவலைப்படுற? என் கவலை அது மட்டும் இல்லைங்க. அனியா விளக்கு பூஜை நல்லபடியா முடிஞ்சும் இப்படியெல்லாம் ஏன் பிரச்சனை வருதுன்னு தான். அத பண்ணதுனாலதான் எல்லாத்தையும் தாண்டி இது நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கோ. அப்படிதாங்க நினைச்சேன். இருந்தாலும் பூஜை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்தோம் இப்படியெல்லாம் ஆயிடுச்சேங்கிற வருத்தம் எனக்குள்ள இருக்குங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கும்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நடக்கும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குங்க. ஆனா நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் என் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரியே தானே நடந்துட்டு இருக்கு. அதான் எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கேன் இல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரிங்க. சரி, நீங்க உட்காருங்க, நான் பால் எடுத்துட்டு வரேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாமி, என்ன சொல்றீங்க? இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோங்கிற பீடிகையோட தான் நான் சொன்னேன். கோச்சார ஸ்தானப்படி இந்த பொண்ணோட குடும்பஸ்தானம் நல்லபடியா இல்ல. இவருக்கு கண்டம் இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம் பண்ணி கிரகங்களோட வக்கரத்தன்மையை வேணா குறைக்கலாம். ஆனா வரப்போற ஆபத்தை யாராலையும் தடுக்க முடியாது. சாமி, இவன் என் பையன் சாமி. ஒரே ஒரு ஆண் வாரிசு. இப்போ நான் என்ன செய்யணும்? ஒண்ணு வேணா பண்ணலாம். சொல்லுங்க சாமி.
மாங்கல்ய பலனால தானே. இந்த பையனோட உயிருக்கு ஆபத்து 7வது இடத்துல இதே கிரகம் 5 வருஷத்துக்கு இருக்கு. அதனால 5 வருஷமும் இந்த பொண்ணு பையனும் பிரிஞ்சிருந்தா போதும். சாமி, வேற வழியே இல்லையா? சேது, உயிர் முக்கியம் இல்லையா? பையன் தீர்காயுசோட இருக்கணும்ல. அதுக்கு ஒரே வழி 5 வருஷம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது தான். ஒருத்தரை பாத்துக்க கூட கூடாது. சொல்ல போனா இவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய கூட இவரு பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா முறைப்படி இவங்க 2 பேருக்கு விவாகரத்து வாங்கிட்டு இந்த பையனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். அப்பதான் இந்த கண்டம் நீங்கும். ஆக மொத்தம் 5 வருஷத்துக்கு இவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு பந்தமும் இருக்கக்கூடாது. இத பாருங்க, உயிருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப அத பத்தி தான் நாம யோசிக்கணும். உயிரோட இருந்தாதானே வாழ்க்கை. அதுக்கு நான் சொன்ன இந்த 2 தீர்வு தான் இருக்கு. அப்படி பண்ணா இந்த பையனோட உயிரை காப்பாத்தலாம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நான் கிளம்புறேன். தட்சணையை கொடுத்துரு. சாமி, தட்சணை கெட்ட பலன் சொன்னா நான் தட்சணை வாங்கறதில்ல. தட்சணை வாங்காம பலன் சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியாவது இந்த கெட்ட விஷயம் நடக்காம போகட்டுமே. நான் புறப்படுறேன். வாங்க. இந்தாங்க. இப்போ நம்புறீங்களா? நான் பொய் சொல்லல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சீதா, என்ன இது? சீதா, என்னது? வீட்டை விட்டு போறதாவே முடிவெடுத்தியா? என்னம்மா இதெல்லாம்? எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த? நான் வேண்டவே வேணான்னு நீ முடிவு பண்ணிட்டியா? பாஸ், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்க உயிருக்கு ஆபத்து. யாரால? என்னால? அது தெரிஞ்சும் என்னால இங்க எப்படி பாஸ் இருக்க முடியும்? நான் போறேன். 5 வருஷம் அதிர்ஷ்டம் இருந்தா அதுக்கப்புறம் நாம சேர்ந்து வாழ்வோம். என்ன போக விடுங்க பாஸ். அத நான் நம்பல. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல சீதா. நான் சொல்றேன், உள்ள போ. முத தடவையா உங்க பேச்ச நான் கேட்க போறதில்ல. என்ன யாராலையும் தடுக்க முடியாது. நான் போகத்தான் போறேன். அண்ணி, நீங்க அண்ணனை மட்டுமா விட்டுட்டு போக போறீங்க? இங்க எல்லாரையும் தானே? அந்த அளவுக்கு உங்களுக்கு எங்களை பிடிக்கலையா அண்ணி?
சீதா, என்ன பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம்? படிச்ச பொண்ணு தானே நீ, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? உடம்புக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா ஒரு டாக்டருக்கு 4 டாக்டர் பார்த்து ஒப்பீனியன் கேட்கறது இல்லையா? அவசரப்படாத, யோசி. யாரோ சொன்னதுக்காக நீ ஒரு தப்பான முடிவு எடுக்கணுமா? நீ உள்ள போ. என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் போகத்தான் போறேன். சேது, இது என்ன பேச்சு? ஏற்கனவே நீங்க அந்த ஜோசியர் கிட்ட கேட்டதே செகண்ட் ஒப்பீனியன் தான். நான் சொன்னதான் அவரும் சொன்னாரு. அப்போ நீங்க எத்தனை பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாலும் அதே தான் சொல்ல போறாங்க. இதெல்லாம் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் இல்ல சேது, விதி. என்னைக்கோ எப்பவோ எழுதப்பட்ட விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆஹா, வேணாம். இந்த விஷயத்துல நீ பேசாத. ராம் இந்த வீட்டோட பொக்கிஷம். அவன் உயிரோட இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். இவர் ராம் கூட சேர்ந்து இருந்தா என்ன நடக்கும் தெரியும்ல? அப்போ ராமோட உயிரை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? சொல்லுங்க. ஐயோ சித்தி, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பிருந்தா, பிருந்தா என்னாச்சு? பிருந்தா, 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 என்னாச்சு? நடி, பாத்திரத்தை கழுவி வச்சிருந்தேன், எல்லா பாத்திரமும் கால்லயே வீந்துச்சு. அம்மா, பாத்து எடுத்து வைக்க மாட்டியா? சார்ஜரை எங்க வச்சிருக்கிறாங்க? கால் ரொம்ப வலிக்குதா? லேசா. என்னது இவ்வளவு மாத்திரம் இருக்கு? யாரு சாப்பிடாத? ஏய், பார்த்து செய்ய. போய் தைலம் தேய்ச்சிக்கோ. அத்தை கொடு. கண்மணி, இது என்ன மாத்திரை? உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன மாத்திரை? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? நாடி மா, ஏதோ மாத்திரை சாப்பிடா. பாருங்க எவ்வளவு மாத்திரை வச்சிருக்கானு. என்னன்னு கேட்ட சொல்ல மாட்றா. ஏய், அதான் அந்த கோயில்ல தம்பி சொல்லிச்சுல, இவ மயக்க போட்டு விழுந்துட்டா, நான் ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போனேன்னு. அங்க டாக்டர் கொடுத்த சத்து மாத்திரையா இருக்கும். இல்ல கண்மணி? ஆமாமா. சத்து மாத்திரைனா சொல்ல
அது அந்த தம்பி வாங்கி கொடுத்துருதுல, அதனால சொல்ல சங்கடப்பட்டிருப்பா. இங்க பாரு, இந்த மாத்திரை எல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிடணும் கண்மணி. புடி. வாமா பாரு, இந்த வாண்டி இதை எங்க எத்தனை வந்து வச்சிருக்குன்னு. உட்ரி, மறந்துப்பா. அப்பாடா, தப்பிச்சோம். இனிமே கவனமா இருக்கணும். மேடம், யாரு? பிரஸ்ல இருந்து வரேன் மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாறா, நீங்க எது சொன்னாலும் அதை கேட்டுக்கின்னு எழுத்து பேசாம அப்படியே போயிடுவான். அதுக்காக அவனை ஒதுக்க முடியாதுல்லப்பா. இப்ப கூட நாங்க தான் அவனுக்காக பேசினுக்கிறோம். அவன் ஒரு வார்த்தையாவது பேசுறானா பாத்தீங்களா? அப்படியே பேசி கீழ்ச்சிருவான். என்கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு என்னடா இருக்குது? இவனால தானே இவ்வளோ பிரச்சனையும். இந்த வீண் பேச்சுல வானா. இப்ப என்ன சொல்ற நீ? பத்திரிக்கையில பேர் போட போறியா இல்லையா? முடியாதுன்னு சொல்றேன்ல. முடியாதா? சார், வாங்கம்மா வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா, உட்காருங்கம்மா. போய் உட்காருங்க, போங்க. உட்காருங்க. வள்ளி, பிள்ளைங்க வந்திருக்குல்ல, போய் காஃபி போட்டு எடுத்துன்னு வா. இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்க வீட்லயே குடிச்சிட்டு தான் வந்தோம். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். நாங்க பத்திரிக்கை வச்சிருக்கோம், அதான் உங்ககிட்ட சாம்பிள் காமிச்சிட்டு போலான்னு. அப்படியா? குடுமா. இந்தாங்க சார். நீங்களும் பாருங்க. இந்தாங்க. என்னம்மா இவன் பேரை போட்டுக்கிறீங்க? அவரும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே சார். பழசெல்லாம் நினைச்சு பத்திரிக்கையில பேர் போடலன்னா நல்லா இருக்காதுல்ல. மன்னிக்கிறதும் மறக்கிறதும் தானே சார் எல்லாருக்குமே நல்லது. அவரு பேரை ஒதுக்குனா உங்க குடும்பத்துல ஒருத்தரை பிரிக்கிற மாதிரி ஆயிரும் சார். கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க உங்க குடும்பத்தை பிரிச்சுட்டதா 4 பேர் பேசுவாங்க. அது வேணாம் சார். சரிங்க சார், அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா, வரேன் சார். போலாம். இது புடி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.